வாணியம்பாடியில் IUML MLA அலுவலக திறப்பு விழாவை திமுக புறக்கணித்திருக்கிறது. வாணியம்பாடியில் IUML வேட்பாளர் சையத் ஃபாரூக் பாஷா வென்று தாவேக ஆட்சிக்கு ஆதரவளித்தது IUML. பிறகு அமைச்சரவையிலையும் இணைந்தது. அழைப்புதழில் வழங்கப்பட்ட நிலையில திமுக புறக்கணிச்சிருக்கு. IUML சட்டமன்ற அலுவலக திறப்பு விழாவை திமுக புறக்கணித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பா போட்டியிட்ட இந்தியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் ஃபாரூக் பாஷா வெற்றி பெற்றிருந்தாரு. இவர் திமுக கூட்டணியில நின்று வெற்றி பெற்றிருந்த சூழல்ல இவர் தாவேகாவுக்கு இவங்களுடைய கட்சி இந்தியன் முஸ்லீம் லீக் ஆதரவு தெரிவிச்சு அமைச்சரவையில இடம்பெற்றிருந்திருக்காங்க. இந்த நிலையில வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினரோட அலுவலகம் ஜின்னா சாலையில் இருக்கக்கூடிய அலுவலகம் இன்னைக்கு திறப்பு விழா நடந்திருக்கு. இதுக்கு சார்பில் MLA தரப்புல இருந்தும் அவங்களுடைய கட்சி தரப்புல இருந்தும் அவங்களுடைய கூட்டணியா ஏற்கனவே கூட்டணியில் இருந்த திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் அழைப்பு விடுத்து இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த திறப்பு விழாவை தாவேகாவும் சரி ஒருத்தரும் பங்கேற்காம புறக்கணிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதாவது முறையான அழைப்பு கொடுத்திருக்கோம், இருந்தாலும் அவங்க வரல அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி இந்திய முஸ்லீம் லீக் கட்சி தரப்புலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா ஏன் பங்கேற்கலன்னு சொல்லி திமுக தரப்புலையும் தாவேகா தரப்புலையும் கேட்க முயற்சி பண்ணோம். அவங்க எந்த விதமான பதிலும் தெரிவிக்கல. பிரியோதனா 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.